அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் பொதுத்தமிழ் பாடத்தில் 100க்கு 100 பெறுவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வரி வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு இயலுக்கும் இதை தொகுத்து வழங்குகிறோம். வாங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு இயல் 2. இப்போ 7ஆம் வகுப்பு இயல் 2ல் என்னென்ன தலைப்புகளில் பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். காடு, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், விலங்குகள் உலகம், இந்திய வனமகன், 4 வகை குறுக்குங்கள், திருக்குறள். இந்த 6 தலைப்புகளின் கீழே நம்ம ஒரு வரி வினாவிடைகளை பார்க்க போகிறோம். இதை தவிர இதை பார்த்துட்டு இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளையும் நம்ம பார்ப்போம். முதல் பாடப்பகுதி காடு, அதாவது சுரதா, கவிஞர் சுரதா எழுதிய காடு என்ற தலைப்பின் கீழ் அமைந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 1 பாருங்கள். ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள டேஸ் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. டேஸ் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்கலக்கும் கிளியே என்ற பாடலை எழுதியவர் சுரதா. அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்க. ஈன்று தந்து, கொம்பு கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட, நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடுதி தங்குமிடம். பாருங்க, இதில் கொம்பு என்பதன் பொருள் கிளை, அதிமதுரம் என்பதன் பொருள் மிகுந்த சுவை, நச்சரவம் என்பதன் பொருள் விடமுள்ள பாம்பு. அப்போ இதில் அரவம் என்றால் பாம்பு என்றும் பொருள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 5. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்ட காரணத்தால் தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் ராசகோபாலன் அல்லது சுரதா. ரெண்டுமே கொடுத்துட்டு ஆப்ஷனில் நமக்கு ரெண்டையுமே வைப்பாங்க. ஸோ ரெண்டையுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ராசகோபாலன் அல்லது சுரதா. சுப்புரத்தினதாசன் என்பதன் சுருக்கம் சுரதா. சுப்புரத்தினதாசன் என்பதன் சுருக்கம் தான் சுரதா. உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவராக திகழ்ந்தவர், அதாவது உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவராக திகழ்ந்ததால் சுரதாவை எவ்வாறு அழைப்பர்? உவமை கவிஞர் என்று அழைப்பர். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவராக திகழ்ந்ததால் சுரதாவை எவ்வாறு அழைக்கின்றனர்? உவமை கவிஞர் என்று அழைக்கின்றனர். நம்மளுக்கு உவமை கவிஞர் யாருன்னு கேட்பாங்க, நம்ம சுரதா என்று குறிப்பிட வேண்டும். சுரதா எழுதிய நூல்கள் அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும். சுரதா எழுதிய நூல்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும். அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில முக்கியமான கேள்விகள், இதற்கு முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் நான் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். நான் 2 முறை அதை ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ இந்த அடிப்படையில் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ முழுமையாக பார்க்கும்போது 3 முறை படித்தது போல் உங்களுக்கு உணர்வு தோன்றும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 10. காடு என்ற பாடல் டேஸ் என்னும் நூலில் இயற்கையலில் என்னும் பகுதியில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. சுரதாவின் கவிதைகள். காடு என்ற பாடல் வகை எந்த பாவகையைச் சேர்ந்தது? கிளிக்கண்ணி. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகை கிளிக்கண்ணி. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி என்று பாடியவர் பாரதியார். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி என்று பாடியவர் பாரதியார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 14. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு நம்மளுக்கு பாக்ஸில் கொடுத்தது நிறைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அடிப்படையில் பாருங்கள், நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். பாருங்கள், காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயைவு, பலவம், முளரி, வள்ளை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், கணையம்,
பதுக்கை. இந்த காட்டை குறிக்கக்கூடிய இவ்வளவு சொற்கள் தமிழில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதில் கானகம், அடவி, அரண், புறவு, பொழில், அழுவம், இரும்பு, சுரம், பொச்சை, கணையம், பதுக்கை இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 15. வாழை கன்றை டேஸ் ஈன்றது. வாழை கன்றை அதில் தப்பாக கொடுத்துருப்பாங்க, ஈன்றன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும். ஈன்றது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும். அடுத்து பாருங்க, சுரதா பற்றிய முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாவேந்தர் பாரதிதாசனின் பரம்பரை கவிஞர்கள் நம்மளுக்கு 3 பேர் இருப்பாங்க. முடியரசன், வாணிதாசன், சுரதா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கவிஞர்கள், பரம்பரை கவிஞர்களாக இருப்பாங்க. அதில் நம்மளுக்கு சுரதா கேள்வித்தாளில் அடிக்கடி இடம்பெறக்கூடிய கேள்விகள், அடிக்கடி இடம்பெறும் வினாக்கள். நிறைய டிஎன்பிசி வினாக்களில் அதிகமாக இடம்பெறக்கூடிய கேள்விகளை நம்ம சுரதாவை பார்க்கலாம். அதில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். 18, கேள்வி எண் 18. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான விருது பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான விருது பெற்ற சுரதாவின் நூல் எதுன்னு கேட்பாங்க, தேன்மலை. பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் அப்படின்னு கேட்பாங்க, சுரதா. பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் சுரதா. இது 2024ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி. பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் யாருன்னு கேட்பாங்க, சுரதா அல்லது சுப்புரத்ன தாசன் அப்படின்னு, இல்லாட்டி ராசகோபாலன் கூட கொடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அவருடைய இயற்பெயரை கூட. ஸோ 3ஐயுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், தஞ்சை பல்கலைக்கழகம் சுரதாவுக்கு வழங்கிய விருது ராசராசன். ராசராசன் விருது எந்த பல்கலைக்கழகம் வழங்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது தஞ்சை பல்கலைக்கழகத்தால் வாங்கக்கூடிய விருது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை என கூறியவர் சுரதா. இதெல்லாம் முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்வி. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை என கூறியவர் சுரதா. அடுத்து பாருங்க, உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை என்று பாடியவர் யாருன்னு கேட்பாங்க, அதுவும் சுரதா தான். அப்போ உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை என்ற வரியை கொடுத்து விட்டு யார் எழுதிய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது சுரதா என்று குறிப்பிட வேண்டும். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் என பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுவும் சுரதா தான். அடுத்து பாருங்க, அடுத்த பாடப்பகுதியான அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற பாடப்பகுதியின் தலைப்பின் கீழ் நம்ம வினாக்களை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 23. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்கள் மரங்கள். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்கள் மரங்கள். கருநீல கோழி குண்டுகளாய் கிளைகளில் தொங்குபவை நாவல் பழங்கள். கருநீல கோழி குண்டுகளாய் கிளைகளில் தொங்குபவை நாவல் பழங்கள். ராஜமார்த்தாண்டன் அவர்களின் பன்முகத் திறன்கள்: கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர். ராஜமார்த்தாண்டன் டேஸ் என்னும் சிற்றிதழை நடத்தினார், கொல்லிப்பாவை. ராஜமார்த்தாண்டன் டேஸ் என்னும் சிற்றிதழை நடத்தினார், கொல்லிப்பாவை. மிக முக்கியமான கேள்வி. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 28. ராஜமார்த்தாண்டன் டேஸ் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள், அதாவது ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு ராஜமார்த்தாண்டனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 29. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் ராஜமார்த்தாண்டன். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் ராஜமார்த்தாண்டன். இதே இந்த கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு பாடல் வரி இருக்கு. அதாவது, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு ஒரு குறுந்தொகை பாடல். இதுக்கு முன்பு குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இது. அதாவது, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ, இது இறையனார் எழுதிய பாடல், குறுந்தொகை நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. எந்த நூலில் இந்த பாடல் இடம்பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 30. சொல்லும் பொருளும். பரவசம் என்பதன் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் என்பதன் பொருள் துக்கம் விசாரித்தல்.
அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 31. நாவல் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. அடுத்து கேள்வி எண் 36 பாருங்க. கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். இந்த கவிதையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலாப்பிரியா. அடுத்து பாருங்க. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற கவிதையின் ஆசிரியர் கலாப்பிரியா. குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற கவிதையின் ஆசிரியர் கலாப்பிரியா. இந்த கலாப்பிரியா அவர்களின் இயற்பெயர் சோமசுந்தரம். இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. விலங்குகள் உலகம் என்ற தலைப்பின் கீழ் நம்ம வினாக்களை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 38. தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். அப்போ முதல் புலிகள் காப்பகம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தான் முதல் புலிகள் காப்பகம். அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் 5 புலிகள் காப்பகம் இருக்குது. அதில் முதல் பரப்பளவில் மிகப்பெரியதாக பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். 2வது பெரிய காப்பகம், மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக நம்ம களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இருக்குது. இதை தவிர தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை புலிகள் காப்பகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 புலிகள் காப்பகம் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 39. உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? 2. அதாவது 1 ஆசிய யானைகள், 2வது ஆப்பிரிக்க யானைகள். ஆசிய யானைகளில் டேஸ் தந்தம் உண்டு. அதாவது ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் உண்டு. டேஸ் யானைகளில் 2மே தந்தம் கொண்டிருக்கும். ஆப்பிரிக்க யானைகளில் 2மே தந்தம் கொண்டிருக்கும். எப்போதும் கூட்டமாக வாழும் உயிரி யானை. யானை கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது பெண் யானை. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு புலி. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு புலி. அடுத்து பாருங்க. தனித்து வாழும் இயல்பு கொண்ட விலங்கு புலி. உலகில் உள்ள 2 வகை சிங்கங்கள் யாவை? ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம். இந்தியாவில் எங்கு ஆசிய சிங்கங்கள் காணப்படுகின்றன? கிர் சரணாலயம், குஜராத் மாநிலம். ஆசிய சிங்கங்கள் எங்கு காணப்படுகின்றன இந்தியாவில்? கிர் சரணாலயம், குஜராத் மாநிலம். இதெல்லாம் நம்மளுக்கு இதை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தமிழில் கேள்விகள் வராட்டினாலும் ஜிஎஸ் பகுதியில் நம்மளுக்கு சூழ்நிலை சயின்ஸ் பார்ட்டில் நம்மளுக்கு என்விரான்மெண்ட் பார்ட்டில் முக்கியமாக இந்த மாதிரி கேள்விகள்லாம் இடம்பெறும். அதாவது ஜாகிரஃபி பார்ட்லேயும் இடம்பெறும். அடுத்து பாருங்கள். விஞ்ஞானிகள் எந்த விலங்கை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள்? புலி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள மாவட்டம் மேட்டுப்பாளையம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள படிப்புகள் இளநிலை வனவியல், அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, முதுநிலை வனவியல் எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி. அடுத்து பாருங்கள். புத்தக பின்பக்க வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். 52. கேள்வி எண் 52. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. நம்மளுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். காட்டு கூட்டல் ஆறு அப்படின்னு நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா காடு கூட்டல் ஆறு. அப்போ காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய. அடுத்து பாருங்க.
காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. இதெல்லாம் நம்மளுக்கு ஜிஎஸ் பகுதியில் கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ புலிகளை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், 1973 புலிகள் பாதுகாப்பு திட்டம்னு நம்மளுடைய இந்திய அரசு கொண்டு வந்தது. அதாவது ப்ராஜெக்ட் டைகர் எந்த ஆண்டுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1973. நமது நாட்டின் தேசிய விலங்காக புலிகளை அங்கீகரித்தது 1973 ஆண்டு தான். அதாவது ராயல் பெங்கால் டைகரை நம்ம நாட்டின் தேசிய விலங்காக நம்ம அங்கீகரித்திருப்போம். அதே மாதிரி பாருங்கள், இந்தியாவில் 2023 சென்சஸ் படி 3167 புலிகள் இதுவரை கணக்கெடுத்திருக்காங்க. அதாவது இது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2023 இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது இந்தியாவில் 3167 புலிகள் உள்ளதாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, 1973 ஆண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ 2024, அதாவது 2023 முடிஞ்சு இப்போ 2024 தொடங்கி போய்கிட்டு இருக்கு. 50வது ஆண்டு நிறைவு விழா வந்திருக்கு இந்த திட்டம் கொண்டு வந்து. அதனால் அது முக்கியத்துவம் பெறுது. அந்த அடிப்படையில் நீங்கள் முக்கியமாக ஒரு 4-5 இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். 1, புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1973. இந்தியாவின் விலங்காக, தேசிய விலங்காக புலிகள் அங்கீகரிக்கப்பட்டது 1973. 2023 கணக்கின்படி இந்தியாவில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை 3167. இந்தியாவில் உள்ள புலிகள் பாதுகாப்பகம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 55. இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பகம் எத்தனை இருக்குது? 55. 2024 பிப்ரவரி வரை இந்த கணக்கு. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள புலிகள் காப்பகத்தின் எண்ணிக்கை 5. தமிழ்நாட்டில் உள்ள புலிகள் காப்பகத்தின் எண்ணிக்கை 5. அடுத்து பாருங்கள், இதில் நம்ம தமிழ்நாட்டின் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டந்துறை களக்காடு புலிகள் காப்பகம்னு பார்த்துருப்போம். அதுதான் தமிழ்நாட்டின் முதல் புலிகள் காப்பகம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி 57 மறுபடியும் போவோம். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு டேஸ் யானை தான் தலைமை தாங்கும். பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து பாதுகாப்பது அதன் அடர்ந்த முடிகள். இதெல்லாம் புத்தக பின்பக்க வினாக்கள். அடுத்து பாருங்கள், இந்திய வனமகன் என்ற பாடப்பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 60. பல்வகை மரங்கள் நிறைந்த மணல் தீவு அமைந்துள்ள இடம் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவு. இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதோ பயங். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதோ பயங். ஜாதோ பயங் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? அஸ்ஸாம் மாநிலம் ஜோர்விராட் என்னும் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் ஜாதோ பயங். ஜாதோ பயங் மணல் தீவில் தன்னுடைய மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி யாரிடம் ஆலோசனை கேட்டார்? ஜாதுநாத். அஸ்ஸாம் வேளாண் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான ஜாதுநாத் என்பவரிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 65. ஜாதோ பயங் டேஸ் மூலமாக தன்னை இணைத்து கொண்டு மணல் தீவில் காடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டார். சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம். நிறைவான காட்டின் வளம் என்று குறிப்பிடப்படும் விலங்கு புலி. நம்ம புலியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோம். இதெல்லாம் கண்டிப்பாக ஜிஎஸ் பகுதியில் உங்களுக்கு கேள்விகளாக இடம்பெறும். கேள்வி எண் 67 பாருங்க. டேஸ் என்னும் மனவிலங்கு ஆர்வலர் ஜாதோ பயங் காட்டை பற்றி கேள்விப்பட்டு மணல் தீவுக்கு வந்தார். ஜிட்டு கலிட்டார். ஜாதோ பயங்கின் காடு பற்றி எந்த இதழில் செய்தியாக வெளிவந்தது? டைம்ஸ் ஆஃப் இந்தியா. எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியது? 2012. எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியது? 2012. இப்போ நம்மளுக்கு கேள்விகள் இப்படி கூட இடம்பெறும். இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை ஜாதவ் பயங்க்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். எந்த ஆண்டு? 2012 ஆண்டு. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 70. ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ வழங்கிய ஆண்டு 2015. ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ வழங்கிய ஆண்டு 2015. ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுஹாத்தி பல்கலைக்கழகம். ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுஹாத்தி பல்கலைக்கழகம். அடுத்து பாருங்க, நாம் பாடப்பகுதியின் 7ஆம் வகுப்பு இயல் 2 உள்ள பாடப்பகுதியில் இலக்கண பகுதியில் 4 வகை குறுக்குங்கள் என்ற பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம்.
வினாக்களை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 72 பாருங்க. தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் டேஸ் எனப்படும். ஐகார குறுக்கம் எனப்படும். ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அப்போ இந்த ஐகார எழுத்து தனித்து வரக்கூடிய இடங்களில் எத்தனை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது? தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 74. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதாவது தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கிறது. எப்பொழுது? ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது. பாருங்க, இதில் எடுத்துக்காட்டு பாருங்க. வையம், இதில் நம்ம கேள்விகள் எப்படி வரும்னா, வையம் என்ற சொல்லில் ஐகாரம் எத்தனை மாத்திரை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஐங்கிறது நம்ம ஐகாரம் வந்திருக்கு, இதிலும் சொல்லின் முதலில் வந்திருக்கு. அப்போ 1.5 மாத்திரை அளவில் வந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 75. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அப்போ ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, சமையல், பறவை. இதில் சமையலில் ஐகாரம் இடையில் வந்திருக்கு. அப்போ இதில் 1 மாத்திரை அளவில் ஒலிக்குது. ஏன்னா நம்மளுக்கு கண்டிஷன் என்ன? இடையிலும் இறுதியிலும் வரும்போது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 2 மாத்திரை அளவில் குறைந்து 1 மாத்திரை அளவாக ஒலிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ சமையல் என்ற சொல்லில் மை என்பது இடையில் வந்துள்ளது. அடுத்து பாருங்க, பறவை என்ற சொல்லில் அந்த ஐகாரம் இறுதியில் வந்துள்ளது. அப்போ இந்த 2லையுமே 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படிங்கிறதுல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 76. சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் அவுகாரம் டேஸ் எனப்படும். அவுகார குறுக்கம் எனப்படும். அதாவது இதுவும் அதே கண்டிஷன் தான். தனியாக வரும்போது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும் அவுகாரம். சொற்களின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும் அவுகாரம். ஐகாரமும் அதே தான், அவுகாரமும் அதே தான். இதில் எடுத்துக்காட்டு பாருங்க. அவுகாரம் வௌவால், இந்த 2 சொற்களிலும் அது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. வௌ என அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 78. டேஸ் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. கேள்வியை நம்மளுக்கு இப்படி கூட கேட்பாங்க. சொல்லின் முதலில் மட்டுமே வரக்கூடிய குறுக்கம் எது அப்படின்னு கேட்பாங்க. அது அவுகார குறுக்கம் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ இதில் பாருங்க, கேள்வி பாருங்க. டேஸ் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராதுன்னா அப்போ முதலில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத நம்மளுக்கு மறைமுகமாக சொல்கிறாங்க. அவுகார குறுக்கம். 79 பாருங்க. மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து எப்போது குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது? 2 கண்டிஷனில் மகர குறுக்கம் வரும். 1, மகர மெய்யெழுத்தை எடுத்து வகர எழுத்து வரும்போது. அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. வளம் வந்தான். இதில் இம் என்பது மகர மெய்யெழுத்து, இதில் வா என்ற வகர எழுத்து வந்திருக்கு. அப்போ மகர மெய்யெழுத்திற்கு அப்புறம் வகர எழுத்து வரும்போது இங்கே மகர குறுக்கம் வரும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு கண்டிஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், வளம் வந்தான் அப்படிங்கிறது தான் சரியான இதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், 2வது கண்டிஷன் பாருங்கள். இன் ஆகிய எழுத்துக்களை எடுத்து மகர எழுத்து வரும்போது இது மகர குறுக்கம் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். போலும் அப்படிங்கிறது போன் அப்படின்னு வருது. மருளுங்கிறது மருண் அப்படிங்கிறது வருது. இந்த 2 எழுத்துக்களையும் பாருங்கள். இன்னுக்கு அப்புறம் இந்த இன் என்ற எழுத்துக்களை எடுத்து இம் என்ற எழுத்து வரும்போது மகர குறுக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி கேள்விகள் வரும்னா, இதெல்லாம் கொடுத்து மகர குறுக்கம் வராதது எது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அடுத்தடுத்த கேள்விகளில் பார்ப்போம். அப்போ 2 கண்டிஷனில் வருது மகர குறுக்கம். 1, மகர மெய்யெழுத்தை எடுத்து வகர எழுத்து வரும்போது. எடுத்துக்காட்டு வளம் வந்தான். 2வது கண்டிஷன் இன் ஆகிய எழுத்துக்களை எடுத்து மகர மெய்யெழுத்து வரும்போது. கண்டிஷன் பாருங்கள், அதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு பாருங்கள். போன், மருண். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 80. தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் ஆயுத குறுக்கம். எடுத்துக்காட்டு பாருங்க. முட்டீது, கற்றீது அப்படிங்கிற இடத்துல ஆயுத குறுக்கம் தன்னுடைய ஆயுத எழுத்து அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்கிறது. அப்போ ஆயுத எழுத்திற்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை அப்படிங்கிறதை நம்ம பழைய 6ஆம் வகுப்பில் பார்த்துருப்போம். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 81. அத்து, எக்கு ஆகிய எழுத்துக்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய டேஸ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அடுத்து பாருங்க, சேர்த்து எழுதுக. முள் கூட்டல் தீது முக்டீது, கல் கூட்டல் தீது
கற்றியது. நம்மளுக்கு இந்த 2 எழுத்துக்களுமே ஆயுத குறுக்கத்தை சொல்கிறது. நம்மளுக்கு கேள்விகள் வந்து சேர்த்து எழுதுகளில் பிரித்து எழுதுகளில் கூட நம்மளுக்கு கேட்பாங்க. அந்த அடிப்படையில் கேள்விகள் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். முள் கூட்டல் தீது முட்டியது, கல் கூட்டல் தீது கற்றியது அப்படின்னு குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. ஏன்னா அந்த ஐ என்ற எழுத்து இடையிலும் இறுதியில் வரும்போது ஒரு எழுத்தில் ஒரு மாத்திரை அளவாக ஒலிக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கண்டிஷன் பார்த்தோம். அந்த அடிப்படையில் வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. அடுத்து பாருங்கள், மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன், மரும், பழம் விழுந்தது, பணம் கிடைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் போன், மரும், பழம் விழுந்தது 3லையுமே மகர குறுக்கம் வரும். நம்ம ஏற்கனவே இந்த கண்டிஷன் பார்த்தாச்சு. போன் என்ற சொல்லையும் பார்த்தாச்சு. இன்னுக்கு அப்புறம் இம் என்ற மெய்யெழுத்து வரும்போது மகர குறுக்கம் வரும். அப்புறம் 3 சுழி இன்க்கு அப்புறம் இம் என்ற எழுத்து வரும்போது மகர குறுக்கம் வரும். இம் என்ற எழுத்துக்கு அப்புறம் வகர எழுத்து வரும்போது நம்மளுக்கு மகர குறுக்கம் வரும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் பார்த்துச்சு. 3மே அப்ளை ஆகும் மகர குறுக்கத்து. அப்போ இடம்பெறாத சொல் பார்த்தீங்கன்னா பணம் கிடைத்தது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இதுக்கு சரியான விடை ஔகார குறுக்கம் தான். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது அப்படின்னு பார்த்தோம், ஆயுத குறுக்கம், ஔகார குறுக்கம்னு பார்த்தோம். அதை தான் இங்கே மறைமுகமாக கேட்டிருக்காங்க. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். அடுத்து பாருங்கள், 86. பால் எத்தனை வகைப்படும்? 5. அது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஆகியவையாகும். அடுத்து பாருங்கள், எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக. மகளிர் என்பதன் எதிர்ச்சொல் ஆடவர், அரசன் என்பதன் எதிர்ச்சொல் அரசி, பெண் என்பதன் எதிர்ச்சொல் ஆண், மாணவன் என்பதன் எதிர்ச்சொல் மாணவி, சிறுவன் என்பதன் எதிர்ச்சொல் சிறுமி, தோழி என்பதன் எதிர்ச்சொல் தோழன். அடுத்து பாருங்க, பிழையை திருத்தி எழுதுக அப்படின்னு. கோவலன் சிலம்பு விற்க போனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கோவலன் சிலம்பு விற்க போனான் என்பதுதான் சரியான விடை. அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பசு கன்றை ஈன்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பசு கன்றை ஈன்றது அப்படிங்கிறது தான் சரியான விடை. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படிங்கிறது தான் சரியான விடை. குழலி நடனம் ஆடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குழலி நடனம் ஆடினாள் என்பதுதான் சரியான விடை. கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, கலைச்சொல் அறிவோம். ஐலாண்ட் என்பதன் தமிழ் சொல் தீவு. பேரபிள் அப்படின்னா உவமை. நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம். வைல்ட் அனிமல்ஸ் வனவிலங்குகள். ஜங்கிள் காடு. ஃபாரஸ்ட்ரி வனவியல். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர். பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். அடுத்து திருக்குறள் பாடப்பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 91. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் ஔவையார். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் ஔவையார். ஒருவன் தன் நெஞ்சில் எதை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பொறாமை இல்லாத குணத்தை. அதாவது ஒருவன் தன் நெஞ்சில் எதை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பொறாமை இல்லாத குணத்தை தான் ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அது எந்த குறளில் குறிப்பிடுறார் பாருங்க. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இங்கே அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதாவது ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காரா இல்லாத இயல்பு அப்படி அதை தான் அந்த குறளின் மூலமாக தான் நம்ம ஒழுக்க நெறியோடு தன் நெஞ்சறிய ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய பொறாமை இல்லாத குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என்பதை வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, சான்றோர்களால் ஆராயப்படுவது எது? பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோர்களால் ஆராயப்பட வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ சான்றோர்களால் ஆராயப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா, பொறாமை கொண்டவருடைய செல்வம். ஒருத்தன் பொறாமையாக இருக்கிறான், அவன்கிட்ட செல்வம் அதிகமாக இருக்குன்னா அவனுடைய செல்வம் ஆராயப்பட வேண்டும். ஒருத்தனுக்கு பொறாமையே இல்லை, ஆனால் அவன்கிட்ட
அவன் வறுமையில் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய வறுமையும் ஆராயப்பட வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதுக்கான குறளை பாருங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும்னா பொறாமை கொண்டவருடைய செல்வமும், ஆக்கமுன்ற செல்வம், செவ்வியான் கேடும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் நினைக்கப்படும், சான்றோர்களால் ஆராயப்படும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க கேள்வி எண் 94. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. இக்குறளில் பூரியார் என்னும் சொல்லின் பொருள் இழிந்தவர். அதாவது நம்முடைய வள்ளுவர் என்ன குறிப்பிடுகிறார் பாருங்க. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் அப்படின்னா அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம் அப்படிங்கிறது குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல அப்படின்னா பொருட்செல்வம் இழிந்தவரிடத்தும் உள்ளது அப்படிங்கிறத நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ இதில் பூரியார் அப்படிங்கிற சொல்லுக்கு இழிந்தவர் என்றுதான் பொருள். அடுத்து பாருங்க கேள்வி எண் 95. எப்போது தன்னஞ்சே தன்னை வருத்தும். தன் நெஞ்சறிய பொய் சொல்லும்போது தன்னஞ்சே தன்னை வருத்தும். எப்போது தன்னஞ்சே தன்னை வருத்தும், தன் நெஞ்சறிய பொய் சொன்னால். அதுக்கான குறள் பாருங்க. தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பாருங்க. உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் அப்படின்னு அதுக்கு சரியான விடை. உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் யார் என்றால் உள்ளத்தில் பொய் இல்லாமல் இருப்பவர்கிட்ட தான் வாழ்பவர்கிட்ட தான் உலகத்தார் உள்ளங்கள்லாம் வாழ முடியும் அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதுக்கு பாருங்க வள்ளுவர் எந்த குறளின் மூலம் குறிப்பிடுகிறார் பாருங்க. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நம்ம உள்ள அளவில் பொய் இல்லாமல் வாழ்ந்தோம்னாவே நம்ம உலகத்தில் எல்லாருடைய மனதில் நம்ம இடம்பெறலாம் அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சரியான திருக்குறளை முதல்ல படிச்சிருங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு குறிப்பிடுகிறார். அப்போ சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்றலும் பொருள் வரிகளை அறிதல், ஈட்டலும் பொருள்களை சேர்த்தல், அடுத்து பாருங்க காத்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தல், காத்த வகுத்தலும் பொருளை பிரித்து செலவு செய்தல் வல்லது அரசு. இதுதான் ஒரு அரசின் சிறந்த அரசின் பணிகளாக வள்ளுவர் வரிசைப்படுத்துகிறார். அப்போ பாருங்க பொருள் வரும் வழிகளை அறியணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் பொருள்களை சேர்க்கணும் இரண்டாவது, அடுத்து பாருங்கள் பொருள்களை பாதுகாக்கணும், மூன்றாவதாக தான் பொருளை செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதை நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இது அதை 4-3-2-1 அல்லது 1-2-3-4 அப்படின்னு நம்மளுக்கு அதை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. வள்ளுவர் சொன்ன குறளின்படி வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த குறளை தான் நீங்கள் முதல்ல படிக்கணும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படிங்கிற குறள் மூலமா நீங்கள் இதை எளிமையாக வரிசைப்படுத்த முடியும். அடுத்து பாருங்கள் திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000. திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள்: முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார். டேஸ் என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். அப்போ பாருங்க திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அது திருக்குறள் அப்படிங்கிறது முதல் நூல் திருக்குறள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க திருக்குறளின் 3 பகுப்புகள்: அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதாவது திருக்குறள் முப்பால்களாக பகுக்கப்பட்டுள்ளது. அதுதான் அறம்பொருள் இன்பம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அதை தான் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அப்போ பாருங்க திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 133. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 133. அதில் அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் உள்ளது, பொருள்பாலில் 70 அதிகாரங்கள் உள்ளது, இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் உள்ளது. இது நம்மளுக்கு கேள்விகளாக கேட்பாங்க. அப்போ அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள், பொருள்பாலில் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள். திருக்குறளில் உள்ள மொத்த குறள்கள் 1330 குறள்கள். திருக்குறளில் உள்ள மொத்த குறள்கள் 1330 குறள்கள். அடுத்து பாருங்க திருக்குறளின் வேறு பெயர்கள்: முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி. அடுத்து பாருங்க கேள்வி 106. வாய்மை எனப்படுவது, இதெல்லாம் புத்தக பின்பக்க வினாக்கள். வாய்மை எனப்படுவது அப்படின்னு
எனப்படுவது யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது நம்மளுடைய குறளில் என்ன கொடுத்துருப்பாருன்னா, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் அப்படின்னு நம்ம வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொல்லு தான் ஒரு உண்மை வாய்மை அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ வாய்மை எனப்படுவது தீங்கு தரா உண்மையை பேசுதல்னு அங்கே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. உண்மையை பேசுதல்னு நம்ம வள்ளுவர் குறிப்பிடலை, தீங்கு தராத சொற்களை பேசுதல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சரியான பொருத்தமான விடையாக இருக்கும். அதில் ஆப்ஷனில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வாய்மை என்பது உண்மையை பேசுதல் அப்படின்னு பொய் பேசாத இருத்தல் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள், யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு நம்மளை கொடுத்துருக்காங்க. அதில் பொறாமை உடையவனுடைய செல்வம் தான் சான்றோர்களால் ஆராயப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் அப்படின்னு நம்ம வள்ளுவர் குறிப்பிடுறார். பொறாமை உடையவனின் செல்வம் சான்றோர்கள் ஆராயப்படும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து பாருங்கள் 108, பொருட்செல்வம் பிரித்து எழுதுக. பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் பிரித்து எழுதுக. யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு சேர்த்து எழுதுக. தன் நெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ சேர்த்து எழுதுக. தீதுண்டோ. அடுத்து பாருங்கள், அதாவது இதற்கு முன்பு இதே பகுதியில் கேட்கப்பட்ட ஒரு சில நம்மளுக்கு புத்தக இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம், அதையும் பார்த்துருவோம். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று பாடியவர் திருக்குறளை புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் ஔவையார். அடுத்து பாருங்கள், அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. இந்த 70ங்கிறது பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. இந்த 25ங்கிறது இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. இங்கே சரியான விடை பாருங்கள், அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. அடுத்து பாருங்கள், அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? திருக்குறள். திரு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பட்ட முதல் நூல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தோம். அப்போ திருக்குறள் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே அதே கொஸ்டின் தான் வேறு மாதிரி கேட்குறாங்க. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? திருக்குறள். அடுத்து பாருங்கள், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் பொறுத்துவ கொடுத்துருக்காங்க. இதில் ஐகார குறுக்கம் எந்த இடத்துல வந்திருக்கு? தலைவன். இந்த லை அப்படிங்கிற இடத்துல ஐகார குறுக்கம் வந்திருக்கு. அப்போ மேட்ச் பண்ணிங்கன்னா தலைவன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகும். 1க்கு 3. அடுத்து பாருங்கள், ஔகார குறுக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4ல் வௌவால், அந்த வவ் வந்திருக்கு. அப்போ ஔகாரத்தில் வவ் வந்திருக்கு. அப்போ வௌவால் அப்படிங்கிறது தான் 2வதுக்கு மேட்ச் ஆகும். அப்போ 2வதுக்கு 4 அப்படின்னு இப்போ மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், மகர குறுக்கம் அப்படின்னு பார்க்கும்போது மருண். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போலும் வளம் வந்தான் மருண் அப்படின்லாம் பார்த்தோம். அப்போ மகர குறுக்கம் எப்போ வந்திருக்கு? அந்த இடத்துல இம், இன்னுக்கு அப்புறம் இம்மு வரும்போது அது மகர குறுக்கம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள், ஆயுத குறுக்கம் கற்றிது, கல் ப்ளஸ் இது கற்றிது என்ற இடத்துல ஆயுத எழுத்து அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். அப்போ ஆயுத குறுக்கம் கற்றிது. இதுக்கு சரியான விடை பாருங்கள், ஐகார குறுக்கம் தலைவன், ஔகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் மருண், ஆயுத குறுக்கம் கற்றிது. அப்போ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேன்மலை. இதில் உள்ள எல்லாமே சுரதா எழுதிய நூல்கள் தான். துறைமுகம், சுவரும் சுண்ணாமும், தேன்மலை, சுரதாவின் கவிதைகள். அப்போ இதில் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. தேன்மலை என்பது தான் சரியான விடை. ஸோ நம் 7ஆம் வகுப்பு இயல் 2ல் உள்ள ஒட்டுமொத்த கேள்விகளையும் புத்தக பின்பக்க வினாக்கள் ஒரு வரி விடாமல் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா, நீங்கள் முறையாக படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப மிக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டிங்கன்னா இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த இயல் 6ஆம் வகுப்பு முழுவதும் ஏற்கனவே வீடியோவை போட்டிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒவ்வொரு இயலுக்கும் டெய்லி நம்ம ஒவ்வொரு வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். பொது அறிவு பாடத்துக்கு நம்ம இதே அடிப்படையில் பார்ப்போம். ஒவ்வொரு வினாவிடைகளை ஒரு வினாவிடைகளை நம்ம பார்ப்போம். ஸோ அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.